டோன்ட் ஃபீல் ஓகே சில குட்டீஸ். ஆக்சுவலாக இது வந்து கான்செப்ட் மாற்றிட்டே போனால் வந்து கண்டிப்பாக வந்து வேறு வேறு பேசிட்டே போயிடுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மளுடைய நிவேதாஸ்டருடைய சன்னுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். அந்த தம்பிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 7 டேஸாக அந்த குழந்தை சாப்பிடுங்க. நம்மளால் ஒரு வேளை சாப்பிடலைன்னா கூட அந்த பசியோடைய வலி வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு உணர முடியும். ஸோ ஒரு குழந்தையாக இருக்கும் போது அந்த குழந்தை 7 ஏஜ் குழந்தை சாப்பிட முடியல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குரியது. ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக இன்றைக்கான ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது அந்த ப்ரேயர் வந்து ட்ரஸ்டபுளாக உண்மையாக பண்ணுங்கள். ஒரு குழந்தைக்காக பண்ணுறது. ப்ளீஸ் ஒரு 2 or 5 மினிட்ஸ் இந்த ப்ரேயரை வந்து நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரியா? ப்ளஸ் வந்து நம்மளுடைய செல்வகுமார் அண்ணாக்கு கை அடிப்பதற்கு இன்னும் ரெக்வயர் ஆகி வரல. ஸோ அவருக்காகவும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்களா, எல்லாருக்காகவும் ஜென்ரல் ப்ரேயர் பண்ணிக்கோங்க.